டே 4 ஆஃப் எடிட்டிங்கில் இது போல் டைமண்ட் ஷேப் பேனர் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்து பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபோட்டோவை டைமண்ட் மாதிரி மாற்றணும். அதுக்கு இந்த ஆப்ஷனை டச் பண்ணி இது போல் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சென்டராக செட் பண்ணி இது தேவையான அளவுக்கு பெருசாக வைக்கிங்க. இப்போ டிக் கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்து என்னென்ன ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா ஃபோட்டோக்கும் பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணணும். அதுக்கு கீழே ரிமூவ் பிஜி ஆப்ஷனை டச் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுங்க. இதே போல் இப்போ 5 ஃபோட்டோக்கும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆர்டர் படி நீங்கள் எந்த ஆர்டரில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை வந்து சென்டராக கொண்டு வரேன். மீதி எல்லா ஃபோட்டோவும் சைடில் கொண்டு போகிறேன். இப்போ ஃபோட்டோ எல்லாத்தையும் ஆர்டர் படி அடுக்கி வச்சு இப்போ இந்த ஃபோட்டோவோட எட்ஜஸ்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் எரேஸ் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபோட்டோவை டச் பண்ணி எரேஸ் ஆப்ஷனை கொடுத்து ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸை லோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது போல் பொறுமையாக எரேஸ் பண்ணுங்கள். இதே போல் எல்லா ஃபோட்டோவிலும் எங்கெங்கெல்லாம் எட்ஜஸ் இருக்கோ அதை இது போல் எரேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபோட்டோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது போல் எல்லா ஃபோட்டோக்கும் ஷேடோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணி சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பேனரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறதுக்காக இந்த சர்க்கிள். உங்களுக்கு எத்தனை சர்க்கிள் வேணுனாலும் நீங்கள் சைடில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்காக ஒரு 2 சர்க்கிள் ஆட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் எரேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எரேஸ் பண்ணிக்கோங்க. இது போல் பொறுமையாக ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ ஆட் ஃபோட்டோ கொடுத்து உங்கள் ஃபோட்டோஸ் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஷேப் ஆப்ஷன் இருக்கும். இதில் மறுபடியும் ஷேப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போல் ஃபோட்டோவில் வச்சு டிக் கொடுத்துருங்க. அதே போல் இந்த ஃபோட்டோவுக்கும் பண்ணிவிடுங்க. இந்த ஃபோட்டோஸை இந்த சர்க்கிள் உள்ள செட் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்து இப்போ நாங்கள் வச்சுருக்க ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். இதில் ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதை இந்த சைடில் செட் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டில் போய்ட்டு தமிழில் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இது போல் உங்களுக்கு என்ன தமிழில் ஃபாண்ட்டு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஃபாண்ட்லாம் எப்படி பிக்சார்ட்டில் ஆட் பண்ணுறதுன்னு தெரிலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்காக இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. பார்டர் செட் பண்ணி இது போல் ஒயிட் லைனை செட் பண்ணி டிக் கொடுத்துருங்க. இப்போ இது போல் பேனர் ஈஸியாக எடிட் பண்ணலாம் நீங்களும். டே 5க்கான பேனர் எடிட்டர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.